ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான கொஷின் பேப்பர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஸ்ரீ ஈஸி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டண்டான பிடிஎஃப் நோட்ஸ் எல்லாமே போடுவேன், அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரோம் லெட்டர் 1 சூஸ் த கரெக்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 14 சூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ எல்லாமே மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து தான் கொடுத்துருப்பாங்க. 1 or 2 கொஷின்ஸ் தான் வந்து புக்குக்கு இன்சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாம் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கிக்கோங்க. அடுத்து ரோம் லெட்டர் 2 வந்து 2 மார்க்ஸு 2 மார்க்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும். நம்பர் 28 வந்து கம்பல்சரி கொஷின், அதனால் நீங்கள் வந்து அதை கம்பல்சரி எழுதியே ஆகணும். 15th ஒன் வந்து லிஸ்ட் அவுட் த ஃபியூச்சர் ஆஃப் மெகாலித்திக் பியூரியல் டைப்ஸ். 16th ஹம்முரபி கோட் இஸ் an important legal. 71 how important are coins a source of evidence? Sangam age past history discuss. 18th elaborate the term triratnas. 19th how does a sea cave differ from a sea ridge? 21 define atmosphere. 21 what are the factors that generate the ocean currents? 22 what is biosphere? 23 give Abraham Lincoln's at democracy. 24 what is pressure group? 25 define POCSO. 26 expand following PPP. Second one HDI. 27 what are the 3 sectors of an economy? 28 tripartite and distributory define. ஸோ இந்த 2 மார்க்ஸில் நீங்கள் ஏதாவது 10 அட்டன் பண்ணால் போதும். 28th கம்பல்சரி அட்டன் பண்ணணும். அடுத்தது ரோம் லெட்டர் 3 வந்து எனி 10 கொஷின்ஸு 5 மார்க் அட்டன் பண்ணணும். 42 கொஷின் வந்து கம்பல்சரி. 29 ஃபில்லப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். 30th மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டான ஆன்சரை மேட்ச் பண்ணி ஈஸியாக 5 மார்க்ஸ் வாங்கிடலாம். அடுத்து 31 டிஸ்டிங்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட், ப்ரொடியூசர் அண்ட் டீகம்போசர்ஸ். பி வந்து கிவ் ரீசன் ஃபாக் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் டிராஃபிக். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 32 ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டூஸ் சிவிலைசேஷன். 33 இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் த சங்கம் ஏஜ் கான்ட்ரிபியூட் டு த எக்கனாமி. ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 1 மார்க் 5 மார்க் எல்லாமே கேட்குறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. 34 டிஸ்கஸ் த 5 cardinal principles of Confucius. 35 describe the structure of the earth. 36 how are clouds classified? Explain them. 37 explain the various components of ecosystem. 38 what are the Indian challenges democracy? Explain. 39 discuss merits and demerits of direct election. இதுவும் இம்பார்ட்டண்டான கொஷின். 40th differentiate between renewable and non-renewable resources. இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. 41 பப்ளிக் செக்டர் அண்ட் ப்ரைவேட் செக்டர் டிஃப்ரென்ஷியேட் தான் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. 42 வந்து 5 பிளேசஸ் வேர்ல்டு மேப்பில் நீங்கள் மார்க் பண்ணணும். ஏரோ மார்க் போட்டு மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்தது 8 மார்க்கு ஆன்சர் போத் கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து இங்கே வந்து அட்டன் பண்ணணும். 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது ஒன்று எழுதுனீங்கன்னா போதும். டு வாட் எக்ஸ்டென்ட் டு யூ திங்க் த பொலிட்டிக்கல் பவர் ஆஃப் தமிழகம் இன்ஃப்ளூயன்ஸ்டு சங்கம் ஏஜ் பாலிசி. பாருங்க, சங்கம் ஏஜ்லேருந்து 8 மார்க்கும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன், நல்லா படிச்சுக்கோங்க. ரைட் அபவ் இந்தியாஸ் பொசிஷன் டியூரிங் கிளாசிக்கல் பொசிஷன். அடுத்தது 5th ஒன் வந்து மேப் கொடுத்துருக்காங்க, வேர்ல்டு மேப் கொடுத்துருக்காங்க, 8 பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து மார்க் பண்ணி நீங்கள் 8 மார்க்ஸ் வாங்கலாம். எல்லாமே மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க, அதனால் புக் பேக்கில் இருக்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. மேப் நல்லா பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக எழுதி பழகுங்க. நீங்கள் வீட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா தான் எக்ஸாமில் நல்லா ஃபாஸ்ட்டு வரும். நீங்கள் வந்து எதை வந்து ஃபஸ்ட்டு எழுதணும், எதை செகண்ட் எழுதணும், நீங்களே சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு நீங்கள் அந்த டைமுக்குள்ளே எழுத பழகிக்கிங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.